ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் என்று மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு வரோம். தான் இருக்கிறது. மற்ற கிரகங்களின் பலன்கள் கோச்சார ரீதியாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். அன்பு, அறிவு, ஆனந்தம் இந்த மூன்றுமே கடவுளுடைய தோற்றம்தான். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:28க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய தேதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 26ஆம் தேதி அதிகாலை 5:11க்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:08க்கு. அதன் பிறகு மிருகசீரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:27 8:57 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:55 4:24 வரை. இரவு வேளையில் 8:23 9:22 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 1:25 2:55 வரை. யமகண்ட நேரம் காலை 8:57 10:26 வரை. கூலிகன் காலை 11:56 மதியம் 1:25 வரை. சந்திராசம ராசி இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை சந்திராசமம் 3:24க்கு முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தடங்கள், ரிஷப ராசிக்கு கீர்த்தி, மிதுன ராசிக்கு சலனம், கடக ராசிக்கு தாமதம், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு பயம், விருச்சக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு நிம்மதி, மகர ராசிக்கு அலைச்சல், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு வெற்றி. தொடர்ந்து நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி வருகிறது அல்லவா, அதன்படி எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் என்று மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பலன்கள் எல்லாமே நம்ம பொதுவாக சொல்லிட்டு வர பலன். அவரவர்களுடைய ஜாதக கட்டங்களிலே அவங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதெல்லாம் வச்சு பார்த்து எந்த கிரகங்கள் பலமாக அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னு பார்த்து தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் கூட சனி இந்த இடத்துல பயிற்சி ஆகும் பொழுது என்னென்ன ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டு வருகின்றோம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல பொதுவாகவே சனி பகவான் சுப பலன்களை தருவார். சத்ரு ஜெயம், அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். ரோக நிவர்த்தி, அதாவது உங்களுக்கு இருந்த நோய் ஏதாவது உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி, அதாவது பொன் பொருள் சேரும், எதிலையுமே வெற்றி அடையக்கூடிய தன்மை. தன் குடும்பத்தாரால் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சொந்த பந்தங்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கைகூடி வரும். நல்லதே உங்களுக்கு நடக்கும். அந்தஸ்து உயரும், பதவி உயரும், கௌரவ உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. இது ஒரு 2.5 வருட காலத்திற்கு உங்களுக்கு யோகமாகவே தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு. 6ல் எல்லா விதத்திலையுமே சனி பகவான் நன்மைகளையே தருவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எல்லா வித நன்மைகளும் இந்த 2.5 வருட காலம் கொடுப்பார்கள். இருந்தாலும் கூட நம்ம நம்மளுடைய பக்தி இருக்கணும். நம்மளுக்கு தெய்வீக ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முள்ளே. இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் அடிக்கடி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மற்ற கிரகங்களின் பலன்கள் கோச்சார ரீதியாக சூரியன், சந்திரன், இந்த மாதிரி செவ்வாய், குரு, பிறகு அந்த மற்ற கிரகங்களுடைய மாறுதல்கள், அசைவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்தெந்த நட்சத்திர கால்களிலே போய் அவர்கள் அமர்கிறார்கள், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு உகர்ந்ததா? உகர்ந்த நட்சத்திரங்களில் உட்காரும் பொழுது நமக்கு நல்ல பலன்களே தான் தரும். இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு மிக நம்பிக்கையான ஜோதிடரை அணுகி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நாளைய பதிவில் அடுத்த மற்ற ராசிக்கு சனி பகவான் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.